ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, சிங்கத்தை போல தைரியம் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். யார் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள் என்றால், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் தான் நீதிமானாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்ம நீதிமானாக இருக்கிறோம் என்றால், நமக்கு சிங்கத்தை போல தைரியத்தை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறார். எதற்கு தைரியம் என்றால், சரியான முடிவெடுக்கிறதற்கு நமக்கு தைரியம் வேணும். சரியான தீர்மானம் எடுக்க நமக்கு தைரியம் வேணும். சில காரியத்தை பேசுவதற்கு நமக்கு தைரியம் வேணும். இன்றைக்கு அநேகருக்கு பேச வேண்டிய இடத்தில் பேசத்தக்க வார்த்தைகளை பேசுவதற்கு பயந்து போயிருப்பார்கள். பயப்படுகிறது நிமித்தம்தான் சில ஆசீர்வாதத்தை இழந்து போவார்கள். பேச வேண்டிய இடத்துல சிங்கத்தை போல தைரியமாக என்ன செய்யணும், பேசணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு சிங்கத்தை போல பேசணும். நமக்குள்ள உரிமையை, சில காரியத்தை விட்டு விடாதபடிக்கு பேசுவதற்கு நமக்கு என்ன வேண்டும், தைரியம் வேண்டும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அன்றைக்கு ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் எச்சரித்தார்கள். ஆனால் ஆதி சபையார் ஜெபம் பண்ணுகிறார்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியமாய் சொல்லும்படி அனுக்கிரகம் செய்தார்களும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. காரணம் என்ன? வசனத்தை சொல்லும்போது, ஜெபிக்கும்போது தேவன் அசைவை என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், வசனத்தை பேசுவதற்கு தைரியம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். சில தீர்மானம் எடுக்கிறதற்கு இன்றைக்கி சிலர் என்ன செய்வாங்க, மனசில் தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்துவதற்கு நமக்கு தைரியம் வேணுங்க. எனக்கு தைரியம் இல்லாததுனால தான் நமக்கு தீர்மானத்தை செய்ய முடியலை. தீர்மானத்தை இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, பயத்தை தூக்கி போடுங்க. இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சிங்கத்தை போல தைரியத்தை நமக்கு தருகிறார். எழுந்த காரியத்தை நடப்பீங்க, எழுந்து போங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறார், ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நீதிமொழிகள் 28:1 வாசிக்கிறோம், ஒருவனும் தொடராதிருந்தும் தொன்மார்க்கன் ஓடி போகிறான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். தொன்மார்க்கன் தான் ஓடி போகணுங்க, தொன்மார்க்கன் தான் பயந்து போகணுங்க, தொன்மார்க்கன் தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொன்னால் எதிர்த்து நிற்க தைரியம் இல்லாதபடி ஓடி போவானே தவிர, கர்த்தருடைய பிள்ளைகள் ஓடி போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எதையும் ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருந்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு ஜெயிப்பீர்கள். நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்கள் சித்தி உண்டாகும், காரியம் வாய்க்கும். காரணம் என்ன? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீங்கள் தைரியமாக இருந்து பாருங்களேன், உங்களை சுற்றில் வருகிற பிரச்சனையெல்லாம் தானால் ஆஃப் ஆயிரும். நீங்கள் பயந்து பயந்து செத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு குடும்பத்தின் காரியத்தில் நீ பயந்து பயந்து செத்து கொண்டிருக்கிறாய் மகளே, உன்னை பார்த்து தான் கர்த்தரை எச்சரிக்கிறார். சிங்கத்தை போல தைரியமாக இரு, கர்த்தர் கூட இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் சிங்கத்தை போல தைரியத்தை, அப்படிப்பட்ட நல்ல ஆவியை கர்த்தர் தந்து பிள்ளைகளை நடத்தும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.